Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் இன்றைய தினத்தில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய அந்த போராட்ட களத்தை தான் நாம் தற்பொழுது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு போராட்டத்தில் அனைவரும் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலி நாற்காலிகளாக அங்கு காட்சியளிக்கின்றன. இது குறித்து களத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அன்புமணி தரப்பிலும் போராட்டம் அறிவிக்கப்படுகிறது, ராமதாஸ் அவர்கள் தரப்பிலும் போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு போட்டி போராட்டமாக பார்க்கப்பட்ட நிலையில இதுல வரக்கூடிய ஆதரவாளர்கள், இதை வலியுறுத்தக்கூடிய அவர்கள் தரப்பு ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றதான் முதன்மை பார்வையா இருந்தது. ஆனா இப்ப நம்ம பார்க்கிறோம், போராட்ட களத்துல யாருமே இல்லாம சேர்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது. இன்னும் போராட்டம் துவங்கலையா, இல்ல இதே நிலைதான் நீடிக்குதா? கௌதமி வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த போராட்டம் என்பது, அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் இந்த போராட்டமானது நடைபெறும் என்று பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலிருந்து இந்த அறிக்கையானது கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் காலை 10 மணிக்கு சரியாக துவங்கும் என்று அந்த அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த போராட்டம், அதாவது அந்த 1.5 மணி நேரம் கடந்தும் கூட சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் காலி சேர்களாகவே காணப்படுகிறது. தொண்டர்கள் யாரும், அதாவது 1.5 மணி நேரம் ஆகியும் கூட தொண்டர்கள் யாரும் இந்த போராட்டத்திற்கு பெருமளவில் கலந்து கொள்ளவில்லை. நாம் இதற்கு முன்பாக பார்த்திருக்கிறோம், ஒருங்கிணைந்த பாமகவாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த இடஒதுக்கீடு போராட்டம் எந்த அளவுக்கு வீரியத்தோடு நடைபெற்றது என்பது குறித்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். போக்குவரத்து நெரிசல் அது மட்டும் இல்லாமல் ஸ்தம்பிக்கும் வகையில் அவர்களுடைய போராட்டம் என்பது இருக்கும். ஆனால் பாமக தற்பொழுது அன்புமணி ராமதாஸ், அதே போல மருத்துவர் ராமதாஸ் இரு பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுடைய தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொள்வார்கள். நாங்கள் தான் பாமக, உண்மையான பாமக, எங்கள் தரப்பில் தான் பாமகவுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று இருதரப்பு நிரூபிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மருத்துவர் ராமதாஸுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுடைய தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொள்ளாமல் வெறும் காலி சேர்களாகவே இருக்கிறது. அதே போல வரும் 17ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இதே இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக போட்டியாகவும் இந்த இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் என்பது பார்க்கப்பட்டது. தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் இன்னமும் கூட தொடங்கவில்லை. 1.5 மணி நேரம் கடந்துவிட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்கிருந்த மருத்துவர் ராமதாஸ் இன்னமும் மேடைக்கு வரவில்லை. 1.5 மணி நேரம் கடந்து கூட பெருமளவில் கூட்டம் என்பது இங்கு வரவில்லை. சொற்ப அளவிலான கூட்டமே வந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் காலியாகவே இருக்கிறது. குறிப்பாக பாமகவினுடைய போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடம் முழுவதும் பெரும் கூட்டம் திரளும், போக்குவரத்து நெரிசல் என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்படும். இதெல்லாம் அவர்களுடைய அந்த கடந்த கால வரலாறு. 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற அவர்களுடைய அந்த வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சென்னையில் நடைபெற்ற 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாமக போராட்டம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது பாமக இரு பிரிவாக பிரிந்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் ராமதாஸ் தரப்பிலிருந்து பெருமளவிலான தொண்டர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. வெறும் காலி சேர்களாகவும் இந்த போராட்டம் என்பது வெறிச்சோடியும் காணப்படுகிறது. இன்னமும் கூட அந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்காமல் இருக்கிறது. தொண்டர்கள் இன்றி இந்த ஆர்ப்பாட்டம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கள தகவல்களுக்கு நன்றி சுப்பராமன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.